காஃபி. குடு 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 குடு. வாய் நமங்குது. நச்சுன்னு ஒரு காஃபி குடிச்சாதான் நாடி நரம்பெல்லாம் அப்படியே வேலை செய்யும். ஐயோ, என்ன நடக்குதுங்க? காஃபில கை வைக்காதீங்க. என்ன வம்பு பண்ணோனே வந்திருக்கியா? மாமாவை கூப்பிடட்டுமா? மாமாவை கூப்பிடுறது இருக்கட்டும், உங்க ராஜ்யமாவை காலி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஏய், என்ன உளர்ற? இது கொடுத்தா உங்க ராஜ்யமா சீக்கிரமா போய் சேர்ந்துட மாட்டாங்க? ஏ ரஞ்சி, என்னடி சொல்றாவ? என்ன இது? என்ன கலந்திருக்க? ஐயோ இல்ல ராஜிமா, இது வெறும் காஃபி மட்டும்தான். இவ சும்மா சொல்லிட்டு இருக்கா. ஏய், என்ன உனக்கு இப்ப என்ன வேணும்? காஃபில நீ எதுவும் கலந்தியா என்ன? ஐயோ, நான் எங்க கலக்க போறேன்? காஃபி குடிச்சாலே போதுமே, நீங்க சீக்கிரம் டிக்கெட் வாங்கிருவீங்க. பின்ன கண்ணா பின்னு பிபி எகிரி போய் கிடக்கு. காஃபி கொடுத்து கொல்ல பாக்குற? ரஞ்சிதா, ராஜ்யமாவை காலி பண்ணா போட்டியே இல்லாம இந்த வீட்டை நீயே அதிகாரம் பண்ணலான்னு முன்னால உன் பாட்டி, அதான் அந்த போதும் பொண்ணு ரகசியமா உன்கிட்ட சொன்னாங்களே, அது செஞ்சிடலான்னு பாக்குறியா? ராஜிமா, இவ தேவையில்லாம பேசிட்டு இருக்கா. நமக்குள்ள சண்டை மூட்டி விடலான்னு பாக்குறா. இங்க பாரு, வேண்டாம், பேசாம போயிடு. ஏய், அதான் அவ சொல்றாள்ல, இவளோடயா உனக்கு என் மேல அக்கறை? பேசாம போ. இந்த காஃபியை உங்களை குடிக்க விட மாட்டேன். ரஞ்சிதா, உனக்கு தான் காஃபி போடவே வராது. இது நீ கூட குடிக்க வேண்டாம், தூர ஊத்திடுவோம். அது கூட. ஏய், குடுக்க மாட்டேன். குடுங்கறேன். என்ன பண்ற? இங்க உன் பெரியம்மா இது குடிக்கட்டும். குடிங்க. ஏய், என்ன கருமம் இது? இவ்ளோ கேவலமா இருக்கு. கேவலமா இருக்கா? உங்களுக்காக ஸ்பெஷலா இந்த கஷாயத்தை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அரிகம்புல்லு, வேப்பம்பூ, ஆவாரம்பூ இதெல்லாம் போட்டு செஞ்சிருக்கேன். குடிங்க. எந்த மண்ணும் வேண்டாம். போ, போய் ஜிமிக்கி ஊத்து. ஏண்டி நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? அந்த மாதிரி பருப்பு எதுவும் இந்த வடைக்கு கூட ஆகாது. முதல்ல எடுத்துட்டு போடி. அக்கா, என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? ஒண்ணும் இல்லைங்க, ரத்த கொதிப்பு இருந்தா அப்படிதாங்க இருக்கும். அதான் இப்படி டென்ஷன் ஆகுறாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் குடுக்கற கஷாயத்தை சாப்பிடுங்க, சீக்கிரம் சரியாயிடும்னு சொல்லிட்டு இருந்தேன். கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். அக்கா, அது வந்து ஏய், உனக்கு தான் அவளை பத்தி தெரியும்ல. மாத்திரையை மாத்தி வச்சு என்ன கொல்ல பார்த்தவடா இவ. இவ்வளவு நம்பி நான் எப்படிடா இந்த மாதிரி கஷாயம் எல்லாம் குடிப்பேன்? அக்கா, அவ என்ன செய்வா? அவளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உன்னை பாத்துக்க ட்ரை பண்றா. ஏன் படிச்ச ரஞ்சிதாவே கன்ஃபியூஷன் ஆகி மாத்திரைய பிரிஸ்கிரிப்ஷனை பார்க்காமலே கொடுத்துருக்கா. அப்படி இருக்கிறப்ப மல்லிய சொல்லி என்ன ஆக போகுது? ஏங்க, உங்க அக்காவை குடிக்க சொல்லுங்க. நான் குட்ட குடிக்க மாட்டேங்கிறாங்க. அக்கா, அத குடிக்கா. இல்லடா, எனக்கு இந்த தமிழ் மருந்தெல்லாம் ஒத்துக்காது. ஆல்ரெடி இங்கிலீஷ் மருந்து வேற சாப்பிட்டுட்டு இதையும் சாப்பிட்டா அப்புறம் என் ஹெல்த்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துரும். யாருக்கா சொன்னது? இது இயற்கையான மூலிகை தானே. விலை கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம நாட்டுல நல்ல பொருளுக்கு மதிப்பே இருக்காது. நல்லா நார்மலா இருக்கிறவங்க கூட சாப்பிடக்கூடிய கசாயம் தானே இது. சைடு எஃபெக்ட் கூட எதுவுமே கிடையாது. வெண்பாக்கு கூட மல்லி அடிக்கடி கொடுத்துருக்கா. என்ன மல்லி? அக்கா, இன்னொரு விஷயம் தெரியுமா? மல்லி இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் சும்மா கில்லி. என்னடா, உன் பொண்டாட்டிய திடீர்னு பயங்கரமா தூக்கி வச்சு கொண்டாடுற? அப்படிலாம் இல்லக்கா. வெண்பா ஒரு தடவை ரொம்ப முடியாம இருந்தப்ப மல்லி கொடுத்த மருந்து தான் அவளை காப்பாத்துச்சு. ஏறஞ்சுதா, உனக்கு தான் நல்லா தெரியுமே. அந்த எல் அலர்ஜி ஞாபகம் இருக்குல்ல? வெண்பா கப்ப ஏன் உடம்புக்கு முடியாம போச்சுன்னு சேர்த்து சொல்லு ரஞ்சிதா. உன் பெரியமாக்கு அந்த கதையெல்லாம் தெரியாதுல்ல? அக்கா, கசாயத்தை வாங்கி தைரியமா குடிக்கா. சீக்கிரமா கியூர் ஆயிடும். டேய், குடிக்கா. குடிங்க. என்னங்க? குடிங்க குடிங்க குடிங்க. குடிங்க குடிங்க குடிங்க. குடிங்க. குடிக்கா. மெதுவா மெதுவா குடிக்கா. நல்லா குடி. அக்கா, குடிங்கறல்ல. சரி மல்லி, டெய்லி 3 தடவை தானே?
3 தடவையா? ஆமா மேடம். கரெக்டா குடுத்துரு மல்லி. ஆ கண்டிப்பாங்க. அக்கா எனக்கு மீட்டிங் போயிட்டு இருந்துச்சு, நான் விட்டுட்டு வந்துட்டேன். நான் போய் கண்டினியூ பண்றேன், சரியா? என்ன முழுசா குடிங்க. ஏய் எடுத்துட்டு போடி. ஆஹா என்னங்க? ராஜமா, கண்ணை மூடிட்டு வாயில ஊத்துங்க. இந்தா அப்படின்னா நீயே ஊத்திக்கோ. திரும்பவும் மாமா வந்து ஆஹா ஓஹோ இவ அப்படி இப்படின்னு கிளாஸ் எடுப்பாரு. நமக்கு அது தேவையா? தயவு பண்ணி குடிச்சிருங்க, இவ போய் தொலையட்டும். மல்லி, ஓவரா ஆடாத. எல்லாத்துக்கும் சேர்த்து அனுபவிப்பேன். நான் அனுபவிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். உன் ராஜ்யமா இன்னும் ஒரு மண்டலத்துக்கு 48 நாளைக்கு 3 நேரமும் இந்த கஷாயம் தான். நோ காஃபி, நோ டீ, நோ பால். ரஞ்சி, லஞ்சுக்கு நான் சொன்ன மெனு தானே? ஆமா ராஜிமா, மீன் குழம்பு வைக்க சொல்லிட்டேன். பிரான் தொக்கு பண்ணிட்டு வஞ்சர மீனை நல்லா வறுக்க சொல்லிருக்கேன். ஆமா, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆனா அது உங்களுக்கு இல்ல, எங்க 3 பேருக்கும் தான் அது. என்ன அப்படி பாக்குற ரஞ்சிதா? உன் ராஜமாக்கு ஒரு மண்டலத்துக்கு பத்திய சாப்பாடு தான். அவங்களே பத்திய சாப்பாடு சாப்பிடுறப்போ பாவம், நீ நல்ல சாப்பாடு சாப்பிடுவியா? அதான் உனக்கும் சேர்த்து பத்திய சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். ஏய் என்ன உனக்கு என்ன பார்த்தா நக்கலா இருக்கா? நான் எதுக்கடி இதெல்லாம் சாப்பிடணும்? ரஞ்சி, நீ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணு. சாரி, அதுக்கெல்லாம் பெர்மிஷன் இல்ல மேடம். ஆல்ரெடி உங்க தம்பி கிட்ட சொல்லிட்டு தான் எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கேன். கஷாயம் குடிச்ச 15வது நிமிஷம் பசிக்க ஆரம்பிச்சிடும். பத்திய சாப்பாடு சாப்பிடணும். இன்னைக்கு என்ன மெனு தெரியுமா? கவுனி அரிசி கஞ்சி. ஏய், என்ன விளையாடுறா? என்ன ரஞ்சிதா இப்படி பேசுற? எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க 2 பேருக்காக இதை செஞ்சிருக்கேன் தெரியுமா? கவுனி கஞ்சிக்கு கொள்ளு துவையல் நல்லாதான் இருக்கும். ஆனா என்ன உப்பு இல்லாம சாப்பிடணும், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஏய் அன்னக்காவடி, நீயும் அன்னக்காவடி கவுனியும் என்ன வெறுப்பேத்தனோனே பேசிட்டு இருக்கீங்கல்ல? ஐயோ, அன்னக்காவடி கவுனி இல்ல மேடம், அது அன்னபூரணி. 100 கிராம் கவுனில 8.4% புரத சத்து இருக்கு தெரியுமா? ஐயோ அக்கா, என்னக்கா? கஷாயம் சாப்பிட்டு ரத்த கொதிப்பு குறையலங்க. அதான் என்ன பண்ணலாம்னு பேசிட்டு இருந்தோம். அப்படின்னா 3 வேளை கசாயத்தை 6 வேளை கொடுத்துரு. ஏய் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்டா, நான் சும்மா தாண்டா தூக்கி போட்டேன். எனக்கு பிபி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா. பாரு, நான் நார்மலா தான் இருக்கேன். என்னங்க, அவங்களுக்கு ஒரு மண்டலத்துக்கு பத்திய சாப்பாடு கொடுத்தா சரியாயிடும்னு நினைச்சேன். ஆனா இவங்க கண்டிஷனுக்கு கூட ஒரு மண்டலம் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். மல்லி, அப்படி தேவைப்பட்டா பண்ணிடு. கண்டிப்பாங்க, இதுல என்னங்க இருக்கு? நான் கவுனி கஞ்சி எடுத்துட்டு வந்துடுறேன். அக்கா, வாங்கி சாப்பிடு. டேய் வெச்சிட்டு போ சொல்லு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அக்கா, அந்த கசாயம் குடிச்சோனே இதை சாப்பிடணும், இல்லனா வயித்துல புண்ணாயிடும். குடு, நானே அக்காக்கு ஊட்டி விடுறேன். டேய் அதெல்லாம் வேணாம்டா, நீ உன் வேலையை மட்டும் போய் பாருடா. உனக்கு முழுசா சரியாகி நீ நார்மல் ஆகுற வரை எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சாச்சு. உன்னை கூட இருந்து நான் கவனிச்சுக்க போறேன். எனக்கு சின்ன வயசுல நீ எவ்வளவு ஊட்டி விட்டுருக்க, இப்ப நான் உனக்கு ஊட்டி விட போறேன். இந்த சாப்பிடு. முடியலடா, வேண்டாம்டா. அக்கா, நீ எதுவும் பேசக்கூடாது, நான் சொல்றேன்ல, அமைதியா இரு. நல்லதா இருக்கும், சாப்பிட்டதானே உடம்பு குணமாகும். சாப்பிடுங்க ராஜிமா. சாப்பிடுக்கா, சாப்பிடு. இந்தா, இன்னும் கொஞ்சம் கா. நான் சொல்றேன் கேளுடா, வேண்டாம்டா, முடியலடா. அக்கா சாப்பிடுக்கா, உடம்புக்கு நல்லது. இந்தா. சரி சாப்பிடுங்க.
மெதுவா சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.